அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான ராஜபாதையிலே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் மெய் அடியார்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி, பிறவி பெரும் பயன் அந்த படியேற்றத்திற்கு உதவக்கூடிய சில ஞான நுட்ப ரகசியங்களை சித்தர் பாடல்கள் வாயிலாக நாம் அறிந்து உணர்ந்து பயணப்படுவோம். பட்டினத்து சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ஓர் மகத்துவமான மெய்ஞானி இந்த உலகத்திலே இருந்து மகா பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த உலகத்திற்கு பாடல் வாயிலாக சொன்ன தகவல்களை சித்தர் பரம்பரையில் வழிவந்து இந்த ஞான நுட்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் பட்டினத்தாரை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் பட்டினத்தாரை பற்றி நாம் தெரிந்து கொண்ட செய்திகள் என்ன என்று பார்த்தால், அவர் பெண்களை பற்றி தவறாக பேசியதும், பல கோடி ரூபாய், அந்த காலத்திலேயே பல 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 9 கோடி ரூபாய் சொத்தை விட்டுவிட்டு கோமணத்தோடு வந்ததாகவும், இப்படி அவரை பற்றி அவருடைய அக்கா அந்த ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்ற கதைகள் மட்டும்தான் நமக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கும். அல்லது கடைசியாக அவர் திருவொற்றியூரிலே அந்த சால் சமாதி அடைந்து, இப்படி நிறைய செய்திகளும் கதைகளும் மட்டுமே நாம் பட்டினத்து சுவாமிகளை பற்றி தெரிந்து வைத்திருப்போம். இது நிறைய புத்தகங்களிலே இருக்கும். நிறைய இன்றைக்கு திரைப்படம் கூட பட்டினத்தாரை பற்றி வந்திருக்கிறது. நாம் எல்லோரும் அந்த கதைகளையும் கற்பனைகளையும் அந்த பட்டினத்தாரை பற்றிய செய்திகளை மட்டுமே நாம் அறிந்து வைத்திருப்போம். இது எல்லோருக்குமே தெரியும். இதை தான் சித்தர் பாடல்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பட்டினத்து சுவாமிகள், இந்த பட்டினத்தார் இந்த பூமிக்கு பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய மகா ஏற்றத்திற்கான ஒரு வழியை சொல்லி சென்றிருக்கிறார் அல்லவா. இந்த பூமிக்கு தானும் அடைந்து அதை மற்றவருக்கும் சொல்வதற்காக ஒரு ஞான நுட்பத்தை இறக்கி வைத்திருக்கிறார் அல்லவா. அந்த பாடல் எந்த பாடல்? அதுதானப்பா நம்முடைய பிறவி பயனுடைய திருச்சாவியாக இருக்க முடியும். அவருடைய கதைகளும் அவரை பற்றி இயற்றிய பாடல்களும் அவர் இயற்றிய பாடல்களும் நமக்கு எந்த அளவிற்கு பயன்படுகிறது, எப்படி நாம் அதை பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம் என்பதுதான் இன்றைய ஒரு அற்புதமான பயணம். ஒரு முறை ஒரு 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 குப்பைகளும் கூலங்களும் நிறைந்த ஒரு சாதாரண ஒரு 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 மரத்தடி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த மரத்தடியிலே பட்டினத்தடிகள் கால் மீது கால் போட்டு தலையில் கை வைத்து ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த பிரம்மத்தை நினைத்து, பிரம்மாண்டத்தை நினைத்து ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அங்கே அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் அவரை பார்க்க வருகிறார். ஏன் அரசன் அவரை பார்க்க வருகிறார் என்றால், அத்தனை செல்வ செழிப்புக்கு வல்லமையாக இருந்தவர் பட்டினத்து சுவாமிகள். ஒரு முறை அரசனுடைய அரண்மனைக்கு பட்டினத்தார் செல்வ சீமானாக இருந்த காலத்திலே அரசனுடைய அரண்மனைக்கு செல்கிறார். சென்றவுடன் அவருடைய தூண்கள் எல்லாம் வெள்ளி முலாம் பூசப்பட்டு, வெள்ளி காப்பு செய்யப்பட்டு, தூண்கள் எல்லாம் வெள்ளியிலே அழகாக ஜொலித்து கொண்டிருந்தன. இதை பார்த்துவிட்டு தனது இல்லத்திற்கு வந்த பட்டினத்து சுவாமிகள் என்ன செய்தார் என்றால், தனது வீட்டில் இருக்கக்கூடிய தூண்களை எல்லாம் தங்கத்திலே முலாம் பூச வைத்தார். இது எதை சொல்கிறது என்றால், அத்தனை செல்வ சிறப்போடு வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட பட்டினத்தார் ஒரு ஆலயத்தின் வாசலிலே ஒரு மரத்தடியின் கீழே எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒரு கோமணத்தோடு அமர்ந்திருக்கிறார். அங்கே அரசன் அவரை காண வருகிறார். வந்தவுடன், என்னப்பா, இத்தனை செல்வங்களையும் துறந்து விட்டு இந்த மரத்தடியில் அமர்ந்து கொண்டு நீ என்ன சாதிக்கப் போகிறாய், உனக்கு என்ன கிடைத்து விட்டது என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். என்ன தெரியுமா? நான் அமர நீ நின்று கொண்டிருக்கிறாய். இது திரைப்படத்திலும் வந்திருக்கிறது. அல்லது சித்தாந்தத்தை பேசக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த செய்தி என்னவென்றால், நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய அரசவைக்கு நான் வந்தால் நீ அமர்ந்து கொண்டிருப்பாய், நான் நின்று கொண்டிருப்பேன். ஆனால் ஞானம் பெற்ற பிறகு இன்றைக்கு நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று ஒரு பதில் சொன்னதாக நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால்,
பட்டினத்து சுவாமிகள் சொல்கிறார், அப்பா, இறைவன் எனக்கு கொடுத்த, குருவாக வந்த அந்த இறைவன் எனக்கு கொடுத்த பொருள் என்ன தெரியுமா? அதை கேட்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் நீ கேட்டு விட்டாய், நான் சொல்கிறேன். உனக்கு புரிந்தால் புரிந்து கொள். நான் இதை ரகசியம் என்று என் குரு எனக்கு சொன்னார். இது ரகசியம் என்றால் மறைத்து வைப்பதல்ல, ரகசியம் என்றால் மறைத்து வைப்பதல்ல, ரகசியம் என்றால் பாதுகாப்பாக வைப்பது. அப்பனே, நான் உனக்கு சொல்கிறேன். காரணம், நீ என்னோடு பழகியவன், என் நண்பன். நீ அரசன் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. என்னோடு பழகிய நண்பன் என்பதற்காக என் குரு எனக்கு தந்த அந்த அற்புதத்தை உனக்கு சொல்கிறேன் அப்பா. ஆனால் நான் உனக்கு நேரடியாக சொல்ல முடியாது, மறைபொருளாக பரிபாஷையாக சொல்கிறேன். முடிந்தால் புரிந்து கொள். நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? என் ஞான பிரம்மாண்டம் இந்த அரச மரத்தடியே பிரபஞ்சத்தினுடைய சிம்மாசனமாக, பிரபஞ்சமே ராஜ தர்பாராக அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் என்றால், இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பாடல்தான் பிறவி பெரும் பயன் என்ற ஞான சன்னிதானத்தை திறந்து வைக்கும் ஒரு அற்புதமான திருச்சாவி. இந்த பாடலுக்கான பொருளை 3 விதமாக நான் உங்களுக்கு இப்போது சொல்லப் போகிறேன். இந்த பாடலை முதலில் கேட்போம். வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தின் உள்ளே முட்டாத பூஜை என்றோ என் குருநாதன் மொழிந்ததுவே. என் குருநாதன் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தையே மகா தர்பாராக்கி ஞான சிம்மாசனத்தில் அமர்த்தி வைக்கக்கூடிய என் குருநாதன் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தின் உள்ளே முட்டாத பூஜை என்றோ என் குருநாதன் மொழிந்ததுவே. அடாடாடாட, என்ன அற்புதமான பாடல்! பட்டினத்தார் என்று சொன்னவுடன் பெண்களை குறைத்து பேசுவதாகவும், அழியாமையை பற்றி பேசுவதாகவும், நிலையாமையை பற்றி பேசுவதாகவும் பேசிக் கொண்டிருக்கிறோமே. நான் பிறவி பயன் ஏறுவதற்கு, நான் அடைந்த அந்த மகத்துவத்தை, யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் என்று திருமூலர் சொன்னது போல், இந்த ஒரு பாடல் 1000 கோடிக்கு சொந்தமல்லவா? இந்த பாடலுக்கான பொருளை ஒரு சபை அன்பர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாருமே பட்டினத்தார் சொன்னது போல் சொல்லவில்லையே தவிர அவரவருக்கு பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தங்க கட்டி இருக்கிறது. அந்த தங்க கட்டியை ஒரு கம்பளியால் சுற்றி அதை ஒரு பொட்டிக்குள் வைத்து அதற்கு இன்னொரு பொட்டி போட்டு, பாரப்பா தங்க கட்டி எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் எப்படி நம்மால் அந்த தங்கத்தை அனுபவிக்க முடியும்? வெறும் பொட்டியை பார்த்துவிட்டு தங்க பொட்டி நன்றாக இருக்கிறது என்று வந்து விடுகிறோமே. இந்த பாடலின் பொருளை எப்படி நாம் உள்வாங்குவது? இந்த பாடலுக்கான பொருள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கள். உதாரணத்திற்கு, ஒரு திருவடி தீட்சை கொடுக்கக்கூடிய சபைக்கு சென்றால், வெட்டாத சக்கரம் என்றால் எப்போதும் வெட்ட முடியாத சக்கரமாக இருக்கக்கூடியது நமது கண்மணி, கண்கள். பேசாத மந்திரம் என்றால் அது எப்போதும் மௌனமாக இருக்கிறது, மௌன மொழி. இப்படி ஒவ்வொருவரும் அடுத்த நிலைக்கு போனால் அவர் ஒரு பொருள் சொல்கிறார். வெட்டாத சக்கரம் என்பது இந்த பிரபஞ்சம் வட்டமாக இருக்கிறது, நீள்கோணத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை பட்டினத்து சுவாமிகளுக்கு எதிர்முகமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, பட்டினத்தார் தான் உணர்ந்து சித்தி நிலை பெற்று பிரம்மமாய் மாறி பிரபஞ்சமாய் ஓங்கிய அந்த மகா நுட்பத்தை யார் சொல்லித்தரப் போகிறார்கள்? இது மட்டுமே சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இந்த பாட்டின் பொருள் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லப் போவதில்லை. ஆனால் இந்த பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூக்ஷ்மத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிரபஞ்சமே அந்த பட்டினத்து சுவாமிகளே உங்கள் திரு நினைவில் தோன்றி
நீங்கள் இதுவரை அனுபவிக்காத பொருளை அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இந்த உலகத்திலே 3 விதமான சட்டங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே 3 விதமான சட்டங்கள், 3 விதமான லா. ஒரு விதமான சட்டத்திற்கு தனி மனித சட்டம் என்று பெயர். இந்த தனி மனித சட்டம் என்ன சொல்கிறது என்றால், இந்த தனி மனித சட்டத்தை பற்றி இயற்றப்பட்டதுதான் உலகத்தில் வெளிவந்த எல்லா நூல்களும். ராமாயணம், மகாபாரதம், இப்படி அகநானூறு, புறநானூறு, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள். தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும், இப்படி ஆடை அணிய வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இப்படி விளக்கு ஏற்ற வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் நீ வாழ்வாய், உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியான ஒழுக்க முறைகளை கையாண்டு, ஒழுக்கம் என்றால் எனக்கு சரியாக இருப்பது உனக்கு சரியில்லாமல் இருக்கலாம். அதாவது உதாரணத்திற்கு நாம் இந்தியாவில் இருக்கிறோம், வலதுபுறத்திலே அமர்ந்து ஸ்டேரிங் பிடித்து கார் ஓட்டுவோம். இதே வெளிநாடுகளுக்கு சென்றால் அவர்கள் இடதுபுறத்திலே அமர்ந்து ஸ்டேரிங் பிடித்து கார் ஓட்டுவார்கள். இதில் எது சரி என்று வாதம் செய்யக்கூடாது, இது மட்டுமே சரி என்று சொல்லக்கூடாது. அவனுக்கு தனி மனித சட்டம் அது சரியாக இருக்கிறது, உனக்கு தனி மனித சட்டம் இது சரியாக இருக்கிறது. கூட்டி கழித்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இந்த தனி மனித சட்டத்தில் வரக்கூடிய ஒழுக்கம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? தனி மனித சட்டம்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் வந்த நூல்களும் வேதங்களும், உலகத்தில் இறக்கி வைக்கப்பட்ட அத்தனை நூல்களும், அத்தனை புராணங்களும் இதிகாசங்களும் ஒவ்வொரு தனி மனிதனை குறித்து ஒழுக்கமாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை படித்து நாம் ஒழுக்கமாக இருக்க முயற்சி செய்கிறோம். ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கம் என்றால் உடல், மனம், உயிர், பாடி, மைண்ட், சோல். இந்த உடல், மனம், உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்பு எந்த செயலால் சேதப்படாமல் இருக்கின்றதோ அதற்கு பெயர் ஒழுக்கம். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா வந்துடுவோம். இந்த உடல், மனம், உயிர் நாம் செய்யக்கூடிய எந்த செயலால் சேதப்படாமல் இருக்கின்றதோ அதற்கு பெயர் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை போதிப்பது தனி மனித சட்டம். ஆச்சுங்களா? அடுத்தது பொது சட்டம், ஜெனரல் லா. இப்போ பொது சட்டம்னா தனி மனிதன் நம்ம வீட்டில் சட்டப்படாமல் இருக்கலாம், இல்லை எப்படி வேணால் பேசலாம். ஆனால் பொது சட்டம், இங்கே மேடையில் வந்து உட்காந்தவொடனே, டிவி முன்னாடி உட்காந்தவொடனே இப்படி தான் பேசணும், இப்படி தான் ஆடை அணியணும், மற்றவர்களுக்கு கண்ணியமாக இருக்கணும். பொது சட்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த லா படி நடக்கணும் இல்லையா? தனி மனித சட்டம் ஒன்று இருக்குது, பொது சட்டம் இருக்குது. இந்த பொது சட்டம் என்ன ஒழுக்கத்தை போதிக்குது அப்படின்னா, இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தனி மனிதனாக இருந்த ஒருவன் குழுக்களாக வாழ ஆரம்பிக்கிறான். அந்த குழுக்களோடு எப்படி பழகுவது, தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிப்பதற்காக குழுக்களோடு பழகக்கூடிய அந்த குழுக்கள் தான் இன்றைக்கு இனமாகவும் மதமாகவும் ஜாதியாகவும் பிரிந்து எது நம்மை சீர்படுத்த வந்ததோ அதுவே நமக்கு யமனாக மாறிவிட்டது. பாருங்கள், தனி மனித சட்டத்திலிருந்து பொது குழுக்களாக மாறி பொது சட்டம் இயற்றிய நாம் அந்த பொது சட்டத்தை கடைபிடிக்க முடியாமல் 2 குழுக்களோடு சண்டை போட்டுக்கொண்டு இன்று உலகம் முழுக்க யுத்தமும் இரத்தமுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தானா ஆன்மீகம்? இதை போதிக்க வந்ததா தனி மனித சட்டமும் பொது சட்டமும்? அப்படி என்றால் இத்தனை ஒழுக்க நூல்களும் நன்னெறி நூல்களும் வேதங்களும் புராணங்களும் யுத்தம் செய்வதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டாமா? என் இனிய குழந்தைகளே, இதையெல்லாம் பாடத்தில் படிக்க வேண்டாமா? இளைஞர் பெருமக்களே, நீங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? அப்பொழுதுதானே நீங்கள் துப்பாக்கி தூக்க மாட்டீர்கள், குண்டு வாங்க மாட்டீர்கள், அடுத்தவனை அழிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வராது, பொறாமை வராது, போட்டி வராது. அவரவருக்கு விதிக்கப்பட்ட விதியில் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தலாமே. ஆனந்தத்தை இழந்துவிட்டு நான் மட்டுமே பெரியவன் என்று சொல்லி ஆணவத்தை தலை சுமந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதுதானே தனி மனித சட்டமும் பொது சட்டமும். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள். ஒரு பாடல் சொன்னோம், ஒரு பட்டினத்தாருடைய பாடல் நமக்கு புரிய வேண்டும் என்றால் நாம் தனி மனித சட்டத்தில் தனி மனித நிலையிலிருந்து அந்த பாடலை பார்க்கிறோமா,
இல்லை குழுக்களாக சேர்ந்து பொது சட்டத்தில் இருந்து கொண்டு அந்த பாடலை பார்க்கிறோமா? இரண்டு நிலைப்பாடுகளில் எந்த நிலைப்பாடில் பார்த்தாலும் அந்த பாடல் தவறான பொருள்தான் உங்களுக்கு போதிக்கும். காரணம், இரண்டு சட்டத்திலும் நம் தலைமேல் ஆணவம் ஏறிக்கொள்ளும். அப்படி என்றால் இந்த பாடலுக்கான பொருள் நமக்கு எப்படி புரியும்? தனிமனித சட்டம், பொது சட்டம் என்று இரண்டு இருப்பதைப் போல மூன்றாவது ஒரு சட்டம் இருக்கிறது. அதற்கு பெயர்தான் யூனிவர்சல் லா, அதாவது பிரபஞ்ச சட்டம். இந்த பிரபஞ்ச சட்டம் என்ன சொல்கிறது? அதாவது நான் இந்த பாடலுக்காக சொல்லுகிறேன், இதை உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதிமுறைகளிலும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த உலகத்தின் தலை சிறந்த மனிதன் நாம் தான். நாம் தனி மனித சட்டத்திலோ பொது சட்டத்திலோ சிக்கிக்கொண்டு பிரபஞ்ச சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, யூனிவர்சல் லா என்று ஒன்று இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாமல் போய்விட்டது. உலகத்தில் வந்த ஞான பாடல்கள் எல்லாம் பிரபஞ்ச சட்டத்தின் அடிப்படையில் இயற்றப்பட்டது. அந்த பிரபஞ்ச சட்டத்திற்கு நாம் வந்தால் மட்டுமே பட்டினத்து சுவாமிகளுடைய பாடல் அல்ல, உலகத்தில் வந்த 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 அத்தனை ஞானிகளுடைய பாடல்களும் புரியும். அடுத்து ஒரு பாடல் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வைகம். எவ்வளோ சிம்பிளா, நான் பெற்ற மகிழ்ச்சி நீங்களும் பெறுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எப்படி பெற முடியும்? வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். அது என்ன வான் பற்றி நின்ற மறைபொருள்? அதனை தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அது எப்படிப்பட்டது? அது ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். என்ன ஒரு 4 வரியில இந்த பாடலுக்கு விளக்க உரை வேணுமா? இதற்கு குரு உட்கார்ந்து 4 மணி நேரம் விளக்கம் சொல்லணுமா? எந்த குருவினுடைய விளக்கமும் உனக்கு புரியாது. காரணம், அவர் தனி மனித சட்டத்திலும் பொது சட்டத்திலும் உன்னை இழுத்து வைத்து தன் ஆணவத்தையும் உன் ஆணவத்தையும் அதிகப்படுத்துமே தவிர பிரபஞ்ச சட்டத்தில் இருந்து திருமூலர் சொன்ன ரகசியமும், சித்தர்கள் சொன்ன ரகசியமும், பட்டினத்தார் சொன்ன ரகசியமும், அகத்தியர் சொன்ன ரகசியமும் உனக்கு புரியாமலே போய்விடும். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று மண்டை முழுக்க உனக்கு கணம் ஏறுமே தவிர பிரபஞ்ச பொது சட்டத்தின் ஞான விதியை நாம் அனுபவிக்காததால் பிறவி பெரும் பயன் என்ற வாசல் திறக்காமல் செத்துப்போய் ஜீவ சமாதி என்று மண்ணுக்குள் புதைந்து அந்த ஜீவ சமாதியை வழிபட்டு ஆணவம் தொடர 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 பரம்பரை 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 வழியாக ஒரு குப்பை கூலத்தை ஞானம் என்று ஏந்தி கொண்டிருப்பதால் பிரம்ம வாசல் திறக்காமலேயே போய்விடுகிறது. இப்படி எத்தனை பாடல்கள், எத்தனை. கடைசியாக சென்ற வள்ளல் பெருமான் சொன்னது கூட, இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே. இந்த பாடலுக்கு மரணம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா? அவர் மரணத்தையா சொன்னார்? இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மல வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கிடந்து சும்மா இருக்கும் சுகம். என்ன ஒரு பாடல், என்ன ஒரு அற்புதம்! சும்மா இருக்கின்ற சுகம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா மற்றென்று வருமோ என்று ஏங்கி தவித்த அந்த வள்ளல் பெருமானுடைய பாடல் நமக்கு ஏன் புரியவில்லை? பட்டினத்தார் சொன்ன வெட்டாத சக்கரம் பாடல் ஏன் நமக்கு புரியவில்லை? திருமூலர் சொன்ன யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பாடல் ஏன் நமக்கு புரியவில்லை? அவ்வி பிராட்டி ஏற்றிய பாலும் தெளிதேனும் பாடல் ஏன் நமக்கு விளங்கவில்லை? அது மட்டுமா, எத்தனை பாடல்கள்! இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு புரியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், பொது சட்டம் தனி மனித சட்டத்திற்குள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் பிரபஞ்ச சட்டம் என்ற ஓர் பிரம்மாண்ட வாசல் இருக்கிறது. சரி, பிரபஞ்ச சட்டம்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையானது. தனி மனித சட்டமும் பொது சட்டமும் இறந்த காலம், பிரபஞ்ச சட்டம் நிகழ்காலம். இவ்வளவுதாங்க மேட்டர், இவ்வளவுதாங்க ஞானம். தனி மனித சட்டமும் பொது சட்டமும் இறந்த காலத்தை மையப்படுத்தியது அல்லது எதிர்காலத்தை மையப்படுத்தியது. பிரபஞ்ச சட்டம் என்பது நிகழ்காலத்தை குறிப்பது. நிகழ்காலத்தில் நிலைக்க பழகினால்
உலகத்தின் சர்வ சகல வேதங்களும் ஒரே புள்ளியில் புரிய ஆரம்பிக்கும். எப்பொழுது நிகழ்கால சூத்திரம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதோ, விளங்க ஆரம்பிக்கிறதோ, அந்த நிகழ்காலத்தை போதிக்கக்கூடிய சர்க்குரு நமக்கு வாய்க்கிறாரோ, நம்மை அடிமைப்படுத்தாமல் நீயே அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்று வேத வாக்கியங்கள் எல்லாம் நான் அல்ல மகனே, நீயே அகம் பிரம்மாஸ்மி, நீயே தத்துவமசி, நீயே ஐமாத்மா பிரம்மம் என்று நம் உயிரை மேம்படுத்தி நிகழ்காலத்தை போதித்து அந்த நிகழ்காலத்திற்குள் நிலைக்க பழகினால் அதுதான் அப்பா பிரபஞ்ச சட்டம். அந்த நிகழ்கால பிரபஞ்ச சட்டத்தை உணர வேண்டுமென்றால் இந்த தனிமனித சட்டத்திலும் பொது சட்டத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கிறோமே, இறைவா என்னை மன்னித்து விடு. இதுவரை நீ எனக்கு கொடுத்ததற்கெல்லாம் நன்றி தெரிவித்து பழகு. நன்றியும் மன்னிப்பும் தெரிவிக்க பழகினால் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சட்டங்களிலிருந்து விடுபட்டு நிகழ்கால பொக்கிஷமான பிரபஞ்ச சட்டம் புரிய ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்ச சட்டத்தினுடைய வக்கீலும் நீதான், நீதிபதியும் நீதான், அந்த பிரபஞ்ச மகா சிம்மாசனத்தினுடைய அதிபதியும் நீதான். இந்த மகா பிரபஞ்சமாக ஓங்க வைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சட்டத்தை கைகொண்டால் பிறவி பெரும் பயன் என்ற மகா வாசலுக்குள் நுழைந்து பிறவாம என்கின்ற நித்தியத்தை அனுபவித்து நிகழ்காலமாய் ஓங்கக்கூடிய சூத்திரத்தை சொல்வதற்கு பெயர்தான் பிறவி பெரும் பயன் என்ற மகத்தான திருப்பயணம். இந்த பயணத்தை ஞான நுட்பத்தோடு செவிமடுத்து வந்து கொண்டிருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இன்றைய அற்புதமான நிகழ்கால பொக்கிஷத்தை வாரி வழங்கி மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.